السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகம் முழுக்க அவனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி அவன் இறை இல்லங்களை, மஸ்ஜிதுகளை உருவாக்குகிறான். பள்ளிவாசல்கள் என்பது இஸ்லாமிய உலகத்தினுடைய அடையாளம். பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னம். பள்ளிவாசல்கள் என்பது பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம். பள்ளிவாசல்கள் என்பது இந்த உலகத்தில் நபிமார்கள் முன்னின்று நடத்தி கட்டி முடித்து நிர்வகித்து முஸ்லிம் சமுதாயத்திற்கென்று இறைவனுக்காக வகுப்பு செய்யப்பட்ட அல்லாஹ்வினுடைய வீடுகள், இல்லங்கள் என்று அழைக்கப்படுவதுதான் பள்ளிவாசல்கள். அன்பானவர்களே, உலகம் முழுக்க பள்ளிவாசல்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது. காலம் செல்ல செல்ல அறிவியல் வளர்ந்து வரும் உலகத்தில் கூட மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியான சிந்தனைகள் வளரத் தொடங்கி இருக்கிற காலத்திலும் கூட பல்வேறு மத ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் காற்று வாங்க துவங்கிவிட்ட இந்த பொழுதில் கூட உலகத்தில் பள்ளிவாசல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று புதிதாய் கட்டப்படுகிறது, இடம் வாங்கப்படுகிறது, விஸ்தீரணம் செய்யப்படுகிறது, விரிவாக்கம் செய்யப்படுகிறது. பழைய பள்ளிவாசலை இடித்து புதுப்பித்து புனரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது. மொத்தத்தில் உலகம் முழுக்க பள்ளிவாசல்களின் பெருக்கமும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதும் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் உலகத்திலே ஏராளமான நாடுகளில் வசிக்கிற முஸ்லிம்களின் தேவைகளுக்கு ஏற்ப புதிதாய் பள்ளிவாசல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகள், உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகம் வாழுகிற நாடு என்று சொல்லப்படுகிற இந்தோனேசியாவிலே சுமார் 7.5 லட்சம் பள்ளிவாசல்கள் அந்த நாட்டிலே இருக்கிறது. உலகத்தில் அந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக அகில உலக அளவில் பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடம். 6 லட்சம் பள்ளிவாசல்களை இந்தியாவிலே நாம் தாண்டி இருக்கிறோம். முஸ்லிம் நாடு என்று சொல்லப்படக்கூடிய அதிகமாக முஸ்லிம்கள் வசிக்கிற பாகிஸ்தானிலே கூட 3 லட்சம் பள்ளிவாசல்கள் தான். அதை விட டபுள் மடங்கு இந்தியாவிலே 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் சமீபத்திய கணக்கெடுப்புப்படி. முஸ்லிம்கள் அதிகம் அரபு நாடுகளில் வாழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற சூழலில்
அதிக முஸ்லிம்கள் வாழுகிற அரபு நாடு எகிப்து நாடு. அந்த எகிப்து நாட்டிலே கூட 1.5 லட்சம் பள்ளிவாசல்கள் தான் இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற பள்ளிவாசல்கள் மிகவும் பிரம்மாண்டமானவை, பூர்வீகமானவை, வரலாற்று நினைவு சின்னங்களாகவும் புனித அடையாளங்களாகவும் பாதுகாக்கப்படுகிற பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது உலகம் எல்லாம். 1923 வரைக்கும் அமெரிக்காவிலே பள்ளிவாசல்கள் இல்லை. அமெரிக்காவினுடைய வரலாறு பள்ளிவாசலே கிடையாது. 1920களிலே முதல் பள்ளியை காணுகிற அமெரிக்காவில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு பின்னாலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் பள்ளிவாசல்கள். இது ஏதோ வருஷத்துக்கு 1-2 என்று போகிற வீதம் அல்ல. ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் 80 வருஷத்துல உருவாக வேண்டும் என்றால் ரொம்ப உச்சகட்டமாக உலகத்தில் பிரிட்டன் இப்போது வரைக்கும் வாரந்தோறும் ஒரு பள்ளிவாசல் உருவாகி கொண்டே இருக்கிறது. நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் இஸ்லாமிய நாடாக கூட மாறக்கூடும் என்று அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களே அஞ்சுகிற அளவுக்கு இஸ்லாமின் எண்ணிக்கையும் வேகமாய் பரவுகிறது. மறுபக்கம் பள்ளிவாசல்கள் எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டே போகிறது. வாரந்தோறும் புதிதாய் சேருகிற முஸ்லிம்களின் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் நேரடியாக பள்ளிவாசல் என்று பெயர் வைக்காவிட்டாலும் இஸ்லாமிக் கன்வென்ஷன் சென்டர் என்கிற அடிப்படையில், இஸ்லாமிக் ஸ்கூல்கள் என்கிற அடிப்படையில் எல்லா இடத்திலும் பள்ளிவாசலை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பள்ளிவாசல்களுக்கு இருக்கிற பாரம்பரியமும் அதனுடைய மாண்பும் மரியாதையும் இஸ்லாத்தில் பின்னை நோக்கி வளர்ந்திருக்கிற அந்த மினாராக்களுக்கு கீழே இருக்கிற தொடுபிடங்களுக்கான மரியாதை மிகவும் பெரியது. அதனால்தான் பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு கூட இங்கே நிபந்தனைகள் இருக்கிறது. சும்மா ஏனோதானோ என்று பள்ளிவாசல் கட்டிவிட முடியாது. அடுத்தவர்களுக்கு சொந்தமான, அவர்களுக்கு உரிமையான இடத்தில் முழுக்க பள்ளிவாசல் அமைய முடியாது. ஆக்கிரமிப்பு செய்து ஒரு இடத்தில் பள்ளிவாசல் கட்டுவது, பள்ளிவாசல் கட்டுவதற்கான அனுமதியே அங்கே கிடையாது. ஆக்கிரமிப்பு நிலங்களில் பள்ளிவாசல் அமைய முடியாது. பொதுஜனங்கள் பயன்படுத்துகிற தெருக்களை அபகரித்து அந்த தெருக்களில் இடங்களில், புறம்போக்கு நிலங்களில், இது போன்ற இடங்களில் பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவது கூடாது. பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவதற்கென்று சட்டங்கள் உண்டு. அந்த இடம் யாருக்காவது உரிமையாக இருந்து அவர் பள்ளிவாசலுக்கு சம்மதித்து அவர் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து இப்படியெல்லாம் உள்ள இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் தான் உலகம் முழுக்க நிபந்தனைகளோடு கூடிய மார்க்க சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டபடிதான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அனாமத்தாக ஒரு பள்ளிவாசல் வந்தால் போதும் என்கிற அடிப்படையில் கட்டப்பட்டு பின்னாளில் பிரச்சனையாகி ஆகவிடக் கூடாது என்பதில் முஸ்லிம்கள் தனி கவனம் எப்போதும் செலுத்தி இருக்கிறார்கள், செலுத்த வேண்டியது இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், உலகத்தினுடைய மதீனத்துன் நபவியில இருக்கிற மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு பிரவேசித்த போது, அங்கே அவர்கள் பள்ளிவாசல் கட்ட எத்தனித்த போது 2 எத்தீமான சிறுவர்களுக்கு சொந்தமான இடம். அவர்கள் முழு மனதோடு நாங்கள் பள்ளிவாசலுக்கு இலவசமாக இந்த இடத்தை தருகிறோம் என்று சொன்ன போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். எத்தீமான 2 சிறுவர்களின் இடங்களை முஹம்மது கேட்டு பெற்று வாங்கி கட்டிவிட்டார் என்று பின்னாட்களில் ஏதாவது ஒரு சுடுசொற்கள் விமர்சனங்களாய் தகாத வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட்டு விடலாம் என்றெண்ணியோ என்னவோ வாங்க மறுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உரிய விலை பேசி அந்த இடத்திற்குள்ள காசை அந்த 2 சிறுவர்களுக்கு கொடுத்து அதற்கு பின்னாலே தான் மஸ்ஜிதுன் நபவி அமைக்கப்பட்டது என்ற வரலாறு நமக்கு தெரியும். யாருடைய இடத்திலும் ஆக்கிரமித்து பள்ளி கட்டக்கூடாது என்பது பள்ளிவாசல் கட்டுவதன் விதிமுறைகளிலே இருக்கிற காரணத்தால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுக்காக கட்டப்படுகிற அந்த பள்ளிவாசல்களை
அடுத்தவர்களிடம் ஆக்கிரமித்து ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இந்தியாவிலே அப்படி செய்ததாய் ஒரு அரசியல் சமீப காலமாக சுமார் 30-40 வருஷமாக இந்த மண்ணில், அதாவது முன்னெப்போதும் எந்த காலத்திலும் எழாத பிரச்சனைகள் பள்ளிவாசல்களை ஒட்டி சமீப காலங்களில் எழத் துவங்கி இருக்கிறது. இதற்கு ஆரம்ப சுழி போட்டது பாபரி மஸ்ஜித். இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட டிசம்பர் 6 இன்றைய தினம். சுமார் 500 வருஷங்களுக்கு மேல் வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு பள்ளிவாசல் இது கோவிலாக இருந்தது. இதை இஸ்லாமிய மன்னர்கள், முகலாய மன்னர்கள் இடித்து கோவிலை இடித்து மசூதி கட்டினார்கள் என்கிற மஸ்ஜித் சட்டங்களுக்கே அப்பாற்பட்ட பொய்யை நீதிமன்றத்தில் சொல்லி அங்கே இடிக்கிற வேளையும் பூஜை செய்கிற வேளையும் ஆரம்பித்து முஸ்லிம்களிடமிருந்து அது கபலீகரம் செய்யப்பட்டு பறிகொடுத்த நிலையில் முஸ்லிம்கள் ஒவ்வொரு டிசம்பர் 6ஐயும் எதிர்நோக்குகிறார்கள். பாபரி மஸ்ஜித் குறித்த வழக்கு 27 வருஷம் நடந்தது இந்த மண்ணில். இந்தியாவிலே நீண்ட நெடுங்காலம் இழுத்து இழுத்து சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட அநேகமாய் வழக்கு இந்த ஒன்றாகத்தான் இருக்கும். 27 வருஷம் பன்னூற்றுக்கணக்கான சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு பல நூறு வக்கீல்கள் நின்று வாதாடி கடைசியாக மிகவும் அதிர்ச்சியான முறையிலே ஒரு தீர்ப்பு தரப்பட்டது. நாங்கள் பாபரி மஸ்ஜித் விஷயத்தில் கான்ஸ்டிடியூஷன் படி தீர்ப்பு தரவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தீர்ப்பு தரவில்லை, இந்த நாட்டில் வாழுகிற பெரும்பான்மை மக்களின் மனசாட்சிப்படி இந்த பள்ளியை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் என்று உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு விசித்திர தீர்ப்பை இந்த நாட்டிலே வழங்கினார்கள். அதையும் எந்த முன்னிலே வேள்வாய்ச்சுவது போல் முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆறாத வடுவாக தாங்கி ஏற்றுக்கொண்டது. தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே இப்படித்தான் தீர்ப்பு தர வேண்டும் என்கிற நிர்பந்தம் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டது. ஒருவேளை அந்த பள்ளிவாசல் ராமஜென்ம பூமி தான் என்று தீர்ப்பு தராவிட்டால் இந்த நாட்டில் நடப்பது வேறு என்று பேசினார்கள். போகிற போக்கில் யார் யாரோ பேசுவதல்ல, நாட்டின் உயர் பதவிகளை அலங்கரித்தவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்து பேசினாங்க. நல்லா சொல்றதுன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் கூட பேசினார்கள். கேபினெட் அந்தஸ்திலே உள்ள மினிஸ்டர்கள் தீர்ப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள். ஒருவேளை தீர்ப்பு தராவிட்டால் என்கிற தொனியிலே உள்ள மிரட்டல் அது. ராம் மந்திர் கி தஅமீர் பாஹமி ரஸாமந்தி से नहीं हुई तो ताकत की जोर से होगी. ஒரு மூத்த கேபினெட் அமைச்சர் தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே பேசிய வார்த்தை. ராமஜென்ம பூமி என்பது மனப்பொருத்தத்தோடு வழங்கப்படவில்லை என்றால் தாக்கத் கி ஜோர் சே ஹோகி, சக்தியை திரட்டி நாங்கள் அதை கட்டுவோம். அதாவது நீ எப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று அதற்கு பொருள். அதற்கு பிறகு வந்த தீர்ப்பும் அப்படியே வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஒரு விசித்திரமான தீர்ப்பு. மஸ்ஜிதை இடித்தது குற்றம், ஒத்துக்கொண்டார்கள். இரண்டாவது வார்த்தை, மஸ்ஜிதுக்கு கீழே கோவில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் நிரூபிக்கப்படவில்லை, ஒத்துக்கொண்டார்கள். எல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டு இருந்தாலும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், உங்களுக்கு இல்லை. இது என்ன அடிப்படை? கான்ஸ்டிடியூஷன் அல்ல, இது மனசாட்சி. ஒட்டுமொத்த இந்தியாவிலே வாழுகிற பெரும்பான்மை மக்களின் மனசாட்சிப்படி நாங்கள் இந்த தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று சொன்ன போது உலகம் சிரிக்கிற தீர்ப்பாய், இந்த நாட்டிலே இருக்கிற சிறுபான்மை மக்களை உச்சகட்டமாக வதைக்கிற தீர்ப்பாய் அந்த தீர்ப்பு அமைந்தது. அன்னைக்கு அனுமதித்த நீதிபதிகள் காலங்களால் அவர்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அன்னைக்கு போடப்பட்ட ஆரம்ப சுழி இன்று வரை தொடர்கிறது. நினைத்தவனெல்லாம், நினைத்த மஸ்ஜிதுகளை எல்லாம் இது கோவிலாக இருந்தது என்று வழக்கு தொடர ஆரம்பித்தார்கள். அயோத்தி முடிந்த உடனேயே, ஏன் முன்னாலேயே சொன்னார்கள், காசியும் இப்படித்தான், மதுராவும் இப்படித்தான் என்று வரிசையாக பள்ளிவாசலை சொன்னார்கள். அவர்கள் பட்டியலிலே 3000 மஸ்ஜித் இருக்கிறது.
3000 மஸ்ஜிதும் சுமார் 300-400 வருஷங்களாக மிகப்பெரிய அளவில் வரலாற்று பாரம்பரியம் கொண்ட பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்கள் அனைத்துமே கோவில்கள் தான். நாங்கள் வழக்கு தொடருவோம் என்று இந்தியா நீதிமன்றங்கள் ஃபுல்லா இப்போ ஏகப்பட்ட மசூதிகள் கோவில்கள் ஆய்வு செய்து தொல்லியல் துறை மூலமாக ஆர்கிடெக்டுகள் அந்த குழு மூலமாக ஆய்வு செய்து இது நிரூபிக்கப்பட வேண்டும் என்கிற வழக்கு எல்லா பக்கம் இருக்கிறது. அதனுடைய நீட்சி நிறைய வருகிறது. இப்போதும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற போன வருஷம் 2023 ஞானவாபி பள்ளிவாசலை அவுரங்கசீப் அதை கோவிலாக இருந்ததை இடித்து பள்ளி கட்டினார் என்ற ஒரு புனைவு என்கிற ஒரு புனையப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்போது கடந்த வாரம் வரை யூபியிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் அதை ஒட்டிய கலவரங்களும் படுகொலைகளிலும் நாம் பார்க்கிறோம். கடைசியாக இந்த வாரத்தில் அஜ்மீர் தர்கா கூட கோவில் தான் என்று கொண்டு போய் வழக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடரும். அவர்களை பொறுத்தவரை 3000 மஸ்ஜிதுகளை கோவில்கள் என்று நீதிமன்றங்களில் எப்படி தீர்ப்பு பெறுவார்களோ அவர்கள் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஆரம்ப சுழி போட்டது பாபரி மஸ்ஜித். இந்த டிசம்பர் 6 இன்றைய தினம் அதை நினைக்கிற போதெல்லாம் இந்தியாவில இருக்கிற வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு இனிமேல் இருக்காது என்கிற ஒரு புதிய மத வெறி அத்தியாயத்தை உருவாக்கியது ஆரம்பத்திலே பாபரி மஸ்ஜித் தான். எந்த அடிப்படையில் நீதிமன்றங்கள் போய் வழக்கு கொடுத்த உன்ன தோண்ட சொல்றாங்கன்னு தெரியல. இது மசூதி அல்ல, இது கோவில் தான். வழக்கு போடுவாங்க. போட்ட அடுத்த 1 மணி நேரத்தில் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு தீர்ப்பு வருகிறது. 1991 இந்தியாவிலே நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம். எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும், அது கோவில்களானாலும் கிறிஸ்தவ தேவாலயங்களானாலும் மஸ்ஜிதுகளானாலும் எல்லாத்துக்கும் பொருந்தும். என்னன்னா 47 நாடு சுதந்திரம் பெறுகிற போது யார் யார்கிட்ட எது கைவசம் இருந்ததோ அது அப்படியே தொடரும். 47 ஒரு இடம் பள்ளிவாசல் என்றால் அது பள்ளிவாசல் தான். அதுக்கு பிறகு அது கோவிலும் அல்ல, தேவாலயம் அல்ல. 47 சுதந்திரம் பெறுகிற போது ஒரு இடம் சர்ச் என்று சொன்னால் அது சர்ச் தான். அது இனிமேல் மசூதியாக முடியாது, கோவிலாக முடியாது. 47 சுதந்திரம் பெறுகிற போது யார் யாரிடம் என்னென்ன வழிபாட்டுத்தனம் கையில இருந்ததோ அந்த நிலை தொடரும் என்கிற அந்த பாதுகாப்பை. வேடிக்கை என்னன்னா, இதை மீறுறது தனி மனிதர்கள் அல்ல, நீதிமன்றமே மீறுது. நீதிமன்றமே மீறுகிறது. போய் யாராவது ஒருத்தர் இந்த மசூதி அல்லது இந்த சர்ச் இது கோவில் என்று வழக்கு தொடுத்தால் தொடுத்த உடனே மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது, ஆய்வுக்கு உத்தரவிடுகிறார்கள். அப்பன்னா 91 வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம்ங்கிறது அர்த்தம் இல்லாதவெல்லாம் இருக்குது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னாலே அப்படி ஏற்பட்டதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய சாம்பல் பகுதி. சாந்தோசி மஸ்ஜித் சொல்லி 500 வருஷம் பழமையான மஸ்ஜித், ஷாஹி ஜும்மா மஸ்ஜித். அது சம்பந்தமாக ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுக்கிறார். கட்டணது பாபருடைய காலம், கட்டி முடிக்கப்பட்டு 500 வருஷம் தாண்டி விட்டது. உத்தரப்பிரதேசனுடைய கவர்மெண்ட் கெசட்ல இது புராதனமான வரலாற்று சின்னம், இது மசூதின்னு தான் கெசட்ல இருக்கு. அதாவது ஹெரிட்டேஜ்ல பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிற இதுல அந்த பள்ளிவாசலிடம் இடம் பெற்றிருக்கிறது. இதுல என்னன்னா, இப்ப 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நவம்பர் 19 ஒரு குறிப்பிட்ட மதவாத அமைப்பை சார்ந்த யாரோ ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுக்கிறார். 19 காலையில 10 மணிக்கு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு தெரியுமா? இது ஜாமியா மஸ்ஜித், ஷாஹி ஜாமியா மஸ்ஜித். இது மஸ்ஜித் அல்ல, இது முன்னால கோவிலா இருந்துச்சு. 500 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திட்டாங்க. 500 வருஷத்திற்கு முன்னாலே மாற்றினார்கள் என்கிற பிரம்மாண்டமான ஒரு கேஸ். 10 மணிக்கு கேஸ் வருகிறது. 11 மணிக்கு வழக்கை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். 12 மணிக்கு ஆய்வு நடத்தலாம் என்று தீர்ப்பு தருகிறார்கள். 1 மணிக்கு ஒரு ஆய்வு ரெடியா ஒரு குழு அந்த இடத்திற்கு போய்விட்டது. இது எவ்வளவு வெல் பிளான்டா, என்ன இது எந்த அடிப்படையில சாத்தியமாகும்? நீங்களோ நானோ ஒரு வீட்டை கொண்டு போய் 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு, இது எனக்கு சேர்ந்தது உனக்கு சேர்ந்ததுன்னு நம்ம சண்டை போட்டாவே அது விசாரணைக்கு அது ஆய்வுக்கு போய் எவ்வளவு காலம் ஆகும்? 10 மணிக்கு வழக்கு வருகிறது. இது பள்ளிவாசல் அல்ல, கோவில்.
11 மணிக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பள்ளிவாசலிலே ஒரு குழு போய் நாங்கள் தோண்டி பார்க்கிறோம் என்று ஆய்வுக்கு இறங்குகிறார்கள். தீர்ப்பு வழங்கிய 5வது நாள் 24 ஒரு பெரிய குரூப் போகுது. இந்த பள்ளிவாசல் கோவில் தான் என்று சொல்லியும் மேற்கொண்டு ஆய்வு நடத்த போகிறோம் என்று ஆயுதங்களோடு போன போது அந்த பகுதியில் நீண்ட காலமாக தொழுது வருகிற முஸ்லிம்கள் குறுக்கே வந்து, ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வர்றீங்க, எங்களுடைய பள்ளிவாசல் என்னன்னு சொல்லுங்க என்று விவரம் கேட்க துவங்கி பேச்சுவார்த்தை முற்றி கலவரமாக வெடித்து காவல்துறையால் போன குழுவுக்கோ எதிர்த்தரப்புக்கெல்லாம் இன்னமும் ஆகல 5 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஷாஹி ஜாமியா மஸ்ஜிதினுடைய வாசல்லையே. அத்தனையும் படுகொலை செய்தது காவல்துறை. இந்த நாடும் அந்த நாட்டினுடைய மாநில அரசும் இந்த போக்கில் நீண்ட காலமாக செயல்படுகிறது. 5 பேர் படுகொலை. என்ன தெரியுமா? நவம்பர் 24 இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, நீங்கள் எதனால் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு இப்படி குழுவாக வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு, பொதுவாக இது போன்று வழக்கு வருகிற போது என்ன நடைமுறை வேண்டும்? எதிர்த்தரப்பை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். அந்த பள்ளியின் நிர்வாகிகள் வாருங்கள், அந்த பகுதியை சார்ந்த உலமாக்கள் வாருங்கள், அந்த பகுதிகளை சேர்ந்த காசிகள் வாருங்கள், அந்த பகுதிகளை சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் வாருங்கள், நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். எதுவுமே இல்லை. 10 மணிக்கு வழக்கு போட்டால் 12 மணிக்கு வழக்கு முடிந்துவிடும். தாராளமாக அந்த பள்ளிவாசலை நீங்கள் தோண்டி ஆய்வு செய்யலாம் என்று உத்தரவு வருகிறது என்றால் எதிர்த்தரப்பையே விசாரிக்காம, இதா தகாதா அலைக்க ரஜுலானி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தகாதா அலைக்க ரஜுலானி ஃபலா தக்தி லில் அவ்வலி ஹத்தா தஸ்மா கலாமல் ஆகர். 2 பேர் ஒரு பிரச்சனைன்னு வழக்கு கொண்டு வந்தா எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவருடைய பேச்சை விவாதத்தை செவிமடுக்காமல் முன்னாடி வந்தவருக்கு தீர்ப்பு வழங்கிறாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. எந்த வழக்கா இருந்தால், கணவன் மனைவி வழக்கா இருந்தால், ஒருவர் வந்து சொல்லுகிற போது மட்டும் வாங்கி கொண்டு அடுத்தவர்களிடம் விசாரிக்காமலேயே முடிவுக்கு வருதல் நீதித்துறைக்கு செய்யப்படுகிற பெரிய துரோகம். இன்னமும் இந்த நாட்டினுடைய பொதுஜன மக்களுக்கு விளங்கவே மாட்டேங்குது. என்னன்னா, முன்னாடி இருக்கிற முகலாய மன்னர்கள் இந்துக்களுக்கு கோவில்களுக்கு மானியமாக ஏக்கர் கணக்கில் நிலம் கொடுத்துருக்காங்களாம். அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பட்டா, அந்த பத்திரம், ஃபர்மான் பத்திரம்னு பேரு முகலாயர் காலத்துல கொடுத்தது. எல்லா மன்னர்களும் திப்பு சுல்தான் உட்பட எல்லாம் வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர் என்று கோவில்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாடு பூரா அவங்களோடது. கையெழுத்து போட்டா எவ்வளவு ஏக்கரை வேணாலும் கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவை வந்தது? இந்த கோவிலுக்கு கீழே இதை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல பள்ளிவாசல் கட்டுன்னு ஏன் வரணும்? இது வெகுஜன மக்களே யோசிக்கிறார்கள். நீங்களே சொல்றீங்க முகலாய மன்னர்கள் கோவில்களுக்கு மானியமாய் வழங்கினார்கள். கோவில்களுக்கு மானியமா ஏக்கர் கணக்குல இடம் கொடுக்கிறவருக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் இல்லாம போச்சா? ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவருக்கு எங்க இடம் இல்லையா? இந்த ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் மாதிரி 10 பள்ளிவாசல் கட்டலாமே, 100 பள்ளிவாசல் கட்டலாமே. எதற்காக வந்து ஒரு சின்ன இடத்துல இதுக்கு மேல பள்ளிவாசல் கட்டுன்னு முஸ்லிம் மன்னர் சொல்லி கட்டினாங்க? இந்த லாஜிக் எந்த வகையிலையும் புரியவில்லை. நாட்டில இருக்கிற முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, பொதுஜன மக்கள் இதை யோசிக்க வேண்டும். இது இப்படியே போச்சுன்னா விளங்காது. அதாவது 47 நேரத்தில் இருந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சொந்தம்ங்கிற அந்த வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்தை தாண்டி இந்த பள்ளிவாசலும் கோயில், இந்த பள்ளிவாசலும் கோயில்னா சுருக்கமா இந்தியாவிலே பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. உங்களுடைய பாணிக்கே வருவதானாலும் 47க்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனை பள்ளிவாசல்களை நீங்கள் கோவில்களாக மாற்றினீர்கள். திருப்பி கொடுத்து விடுவதற்கு அவர்கள் தயாரா? எந்த காரணம் கொண்டும் வெகுஜனங்களாக இருக்கிற இந்து சமூகத்தை நாம் கோபிக்கவில்லை. அவர்கள் இந்த வேலையில இறங்கவும் இல்லை. மத வெறிபிடித்து அலைபவர்கள் மாத்திரமே இந்த வேலையில இறங்குறாங்க. எல்லா இந்துக்களும் இறங்கவில்லை. இறங்குறவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக 47க்கு பின் கோவில்களாக மாற்றப்பட்டதை எல்லாம் என்ன செய்யறது? ஃபாரூக் ஷேர் ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பள்ளிவாசல், ஹரியானால குருகிராம்ல இருக்கிற பள்ளிவாசல், ஆக பெரிய பள்ளிவாசல். அது இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா மினாரா இருக்கு, பயங்கரமான மினாரா. குப்பா இருக்கிறது. 47க்கு பின்னாடி பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையில ஊர்ல பாதி முஸ்லிம்கள் காலியான உடனே கொண்டு போய் உள்ள சிலைய வச்சு அதை மெதுவா ஆக்கி இன்றைக்கு அந்த இடம் ஹரியானாவுடைய குருகிராம்ல இருக்கக்கூடிய
பிரம்மாண்டமான கோவில் அது. இன்னைக்கு கோவில் 47க்கு முன்னாடி வரையும் அது பள்ளிவாசல். குப்பா கூட கோவில் எல்லாம் இருக்கும், கும்பம்னு சொல்லுவாங்க, இருக்கும். மினாரா கோவில் இருக்காது. ஆனா அங்க மினாரா இருக்கிறது, பயங்கரமான மினாராக்கள். அந்த மினாராக்களே சார்ந்து நீங்கள் யார்கிட்ட இருந்து அதை எடுத்திருக்கிறீங்க? ஆரஷாவினுடைய பழைய அவுரங்காபாத் கில்ஜி ஜும்மா மஸ்ஜித்னு ஒரு மஸ்ஜித், மிகப்பெரிய மஸ்ஜித், கட்டினவர் குதுபுதீன் கில்ஜி. பள்ளிவாசல் கட்டப்பட்டது 14th century, 14வது நூற்றாண்டு. 14வது நூற்றாண்டுல கட்டப்பட்டதுல 47ல பாதி பேர் பாகிஸ்தானுக்கு போன உடனே கொண்டு போய் மெஹராப்ல கொண்டு போய் சிலையை வச்சாங்க. மூர்த்தி பீடம் கொண்டு போய் அங்க சிலையை மெஹராப்ல வச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க அவுரங்காபாத் போங்க, அவுரங்காபாத்ல இருக்கிற கில்ஜி ஜும்மா மஸ்ஜித் போங்க, பாரத் மாதா மந்திர் அப்படின்னு போர்டு போட்டு அங்க இருக்கிறது. வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆச்சரியம். பாரத் மாதா மந்திர் மெனாராவோட இருக்குது. நீங்கள் எங்கு மினாரா கட்டினீர்கள்? குப்பா இருந்தா கூட பரவாயில்ல, மினாராவோடு இருக்கிறது. நாங்கள் கேட்க வருவது 47க்கு பின்னால் எத்தனை மஸ்ஜிதுகளை நீங்கள் கோவில்களாக ஆக்கி கொண்டீர்களோ அதையெல்லாம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்கிற நியதியில் எல்லாரும் கிளம்பி விட்டால் இது எங்க போகும்? ஒருத்தர் அடங்கி இருக்கிறாரு ஹரியானால, ஹிசார் அப்படிங்கிற ஊர்ல, தானேஸ்வர் பெஹ்லூல் சாஹிப் அப்படின்னு அவருக்கு பேர். பெஹ்லூல் சாப், தானேஸ்வர் பெஹ்லூல் சாப்னு பேரு அவரு கபருக்கு பக்கத்துல. அங்க அவரு பேராலேயே தானேஸ்வர் ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு ஒண்ணு கட்டினாங்க. பிரம்மாண்டமான பள்ளிவாசல் 13வதுல, அதாவது 1351 தொடங்கின பள்ளி 88 தான் முடிவடைஞ்சிருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டி முடிச்சாச்சு. கட்டினது டெல்லியினுடைய துக்ளக்குடைய ஆட்சியில தான் கட்டப்படுகிறது. கட்டி முடிச்சாச்சு. தானேஸ்வர் பெஹ்லூல் ஷா மஸ்ஜித். இன்னைக்கு அப்படியே 48, 49ல எல்லாம் நிறைய பேர், பாதி பேர் ஊர்ல பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, மாத்துன்னு சொல்லி மாத்தி உள்ளே சிலைகளை வைத்து 47க்கு பின்னாடி அந்த பேரையாவது நல்லா மாத்திருக்கலாம்ல. தானேஸ்வர் பெஹ்லூல் ஷாவை தானேஸ்வர் பகவான் கோவில் இன்னைக்கு ஆகிட்டாங்க. பெஹ்லூல் பகவானாக மாறுகிறார். எப்ப மாறுகிறார்? 49ல மாறுகிறார். நீங்கள் யோசிக்க வேண்டும், இன்னைக்கு வரைக்கும் மினாராக்களோடும் குப்பாக்களோடும் இவைகளெல்லாம் காட்சி தருகிறது. இது எல்லாத்தையும் நீங்கள் மசூதிகளை கோவிலாக ஆக்கினீர்கள், கொடுங்கள்னு திரும்ப கேட்டா நாடு என்ன நிலைமைக்கு ஆளாகும்? இன்னைக்கு அந்த அடிப்படையிலே தான் எல்லா பள்ளிவாசல்களையும் ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். புத்தர்கள்ட்ட கேளுங்க, 3000 புத்த மடங்கள் கோவில்களாக மாற்றப்பட்டது என்று பாதிக்கப்பட்ட நிலையில அவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசல இது கோயிலா இருந்துச்சு, முஸ்லிம் மன்னர்கள் இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டிட்டாங்கன்னு ஏதோ முஸ்லிம் மன்னர்களுக்கு எங்கேயுமே இடம் இல்லாத மாதிரி அவங்க கையெழுத்து போட்டா நாடே அவர்களுக்கு சொந்தம். அர்த்தமே இல்லாத, லாஜிக் இல்லாத வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக ஒன்றை மாத்திரம் உறக்க சொல்லுகிறோம், ஒரு இடத்தில் கட்டப்படுகிற பள்ளிவாசல் கியாமத்து வரை பள்ளிவாசல், கியாமத்து வரையும் பள்ளிவாசல். நீ என்ன மாத்தினாலும் அது பள்ளிவாசல். ஃபிக்ஹுடைய சட்டங்கள்ல எழுதுறாங்க, ஒரு தனி நபரோ ஒரு குழுவோ அல்லது அரசோ ஒரு பள்ளிவாசலை ஆக்கிரமித்து எடுத்துக்கொண்டால் அதை மீட்க போராட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்கள் மீது கடமை. இஆதத்துல் மசாஜித் இலல் முஸ்லிமீன் வாஜிப், கண்டிப்பாக அது கடமை. இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள். காட்சிகள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 100-200 வருஷத்திற்கு பின்னாலாவது பிடிக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுகள் மீண்டும் மஸ்ஜிதுகளாக மாற வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். ஆக்கிரமித்து ஒரு பள்ளிவாசலை விட்டு கொடுப்பதற்கு முஸ்லிம்களுடைய சொந்த வீடு அல்ல அது, அது அல்லாஹ்வுடைய ஆலயம். ரப்பிடத்திலே மிகவும் மோசமாக தாக்கப்படுகிற போது, ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளாகிற போது நபிமார்கள் கற்றுத்தந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், எங்கள் காரியத்திற்கு அவனே பொறுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுவோம். அல்லாஹ் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இழந்த மஸ்ஜிதுகளை அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மீட்டு தருவானாக. அத்தகைய ஒரு சூழலை அல்லாஹ் இந்த மண்ணிலே ஏற்படுத்தி தருவானாக. அப்படின்னு